ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 8th மேக்ஸ்க்கான தேர்ட் மிட் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருங்கப்பா. இந்த கொஸ்டின் பேப்பரானது நேற்று ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை போட்டிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் எல்லாத்தையும் பக்கா படிச்சு வச்சுருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் தொடச்சி நம்ம சேனல் வீடியோ போகிறோம்ப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சிக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் பண்ண குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணுறேங்க. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தெரிந்துப்பா. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் தரவு என்பது டேஷின் தொகுப்பு. செகண்ட் ஒன் கொடுக்கப்பட்ட விவரங்களில் மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய அளவுகளின் வித்தியாசம் டேஷ். தேர்ட் ஒன் தொகுக்கப்பட்ட விவரங்களுக்கான வரைபட விளக்கப்படம் டேஷ். ஃபோர்த் ஒன் நான் பொருள்கள் வாங்க அங்காடிக்கு சென்றால் டேஷ். ஃபிஃப்த் ஒன் சிறந்த முறையில் பொருள்களை வாங்குதல் என்பது டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் நிரப்புகப்பா. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கு இதற்கான விடைகள், அதாவது இந்த 1 மார்க்கான ஆன்சரில் வேணும் அப்படின்னு நினச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் போடுங்க. இதற்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்து சேரும், சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் 6th ஒன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 35 பிரிவு இடைவெளியின் மேல் எல்லை டேஷ். 7th ஒன் வட்ட விளக்கப்படம் என்பது டேஷ் வரைபடமாகும். 8th ஒன் 200, 15, 20, 103, 3, 197 வீச்சு டேஷ். 9th ஒன் y = px, இங்கு p belongs to z என்ற நேர்கோடானது எப்போதும் டேஷ் வழியாக செல்லும். 10th ஒன் x = 4 மற்றும் y = -4 என்ற கோடுகள் சந்திக்கும் புள்ளி டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தவறாக எனக்கு கூறுகப்பா. 11th ஒன் y = -9x ஆதி புள்ளி வழியாக செல்லாது, ஓகேங்களா? 12th ஒன் 1,1, 2,2, 3,3 ஆகிய புள்ளிகள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கும் சொல்கிறாங்க, பார்த்து வச்சுங்க. 13th ஒன் ஊடக மற்றும் தொழில்துறையினர் வட்ட விளக்கப்படத்தை பயன்படுத்துகின்றனர். நெக்ஸ்ட்டு 14th ஒன் உள்ளடக்கிய தொடர் ஒரு தொடர்ச்சியான தொடர். 15th ஒன் வட்ட விளக்கப்படம் மூலம் மொத்த பகுதிகளின் கூறுகளை ஒப்பிட்டு பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ இதை செக் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுப்பா. ஸோ 4th ஒன் பார்த்தீங்கன்னா எவையும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையலை. 16th ஒன் குட் மார்னிங் என்பதை டூ ரோம் என்று எழுதினால் மேத்தமெட்டிக்ஸ் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி எழுதலாம்? ஸோ அதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 17th வீச்சு காண்கப்பா. 1, 3, 0, 2, 5, 4, 8, 6. 18th வரையறுப்பா. முதல்நிலை தரவு என்றால் என்ன? ஓகே, பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 எதுனா போதும், சரிங்களா? 19th பொறுத்த வரைக்கும் 4ஆம் வகுப்பு படிக்கும் 25 மாணவர்களின் எடைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. தொகுக்கப்படாத நிகழ்வின் பரவல் அட்டவணையை தயாரித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. 25, 24, 20, 25, 16. ஸோ லைனாக இருக்கு பாருமா. இதை வச்சு என்ன பண்ணணும்னா மாணவர்களுடைய எடையின் வீச்சு காண்க. நெக்ஸ்ட்டு குறைந்த எடை உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாது, ஓகேங்களா? பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 20 வந்து பார்த்தீங்கன்னா 20 பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 30 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு தொகுக்கப்பட்ட நிகழ்வின் பரவல் அட்டவணையை தயார் செய்கவா. ஸோ கீழே மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 21 பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து கேட்பில் அப்பகுதி மக்களால் விரும்பப்படும் உணவு வகைகள் பற்றி விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவ்விவரங்களுக்கு வட்ட விளக்கப்படம் வரைக, ஓகேங்களா? ஸோ உணவு வகைகள் கொடுத்துருக்காங்க, பை சார்ட் போடணுமா, எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, காய்கறிகள், மாமிசம், காய்கறி கலவை, பழங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், ரொட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 22 வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்திற்கு பல்வேறு வரி வருவாய் வழிகளில் இருந்து வரும் ₹1 வருமானம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு வட்ட விளக்கப்படம் வரைக்குப்பா, பை சார்ட் போடணும் இதுக்கும். ஸோ வரி பொறுத்தவரை நிறுவன வரி, வருமான வரி, சுங்க வரி, கலால் வரி, சேவை வரி, மற்றவை, ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுங்க. வருமானம் வந்து பைசாவில் கொடுத்துருக்காங்களாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 23 வந்து பார்த்திங்கன்னா பின்வருவனற்றுள் பொருட்களை வாங்குவதற்கான சிறந்த வழியை காண்க. அதாவது ₹175க்கு 5 இனிப்பு கட்டிகள் அல்லது ₹114க்கு 3 இனிப்பு கட்டிக்கலாம். ஸோ எது பெஸ்ட்டுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாஸ்கர் 1½ டசன் முட்டைகள் ₹81க்கு வாங்குவது அல்லது அருணா 15 முட்டைகளை ₹64.50 வாங்குவது, எது பெஸ்ட்டு அப்படின்ட்டு சூஸ் பண்ணுங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24வது வந்து ஸோ பின்வரும் அளவுகளுக்கு செவ்வகம் வரைக. ஸோ ஆண்டம்ப்பா HA = 7 சென்டிமீட்டரும், AN = 4 சென்டிமீட்டரும், லைம் பொறுத்த வரைக்கும் LI = 6 சென்டிமீட்டர், I = 7 சென்டிமீட்டர் அல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25ல் y = x+1 என்ற சமன்பாட்டிற்கு வரைபடம் வரைக அல்லது y = 2x+5 என்ற சமன்பாட்டிற்கு வரைபடம் வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சுருங்கப்பா. இதுலேருந்து பல கிலோ நிச்சயமாக வரும். ஒரு முக்கியமான சந்தேகம் கண்டிப்பாக நம்ம பசங்க மத்தியில் எழுதிருக்கும். ப்ரோ நாளைக்கு தான் எங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் அடி படிச்சு போட்டு கேட்பீங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் வந்து எடுப்பாங்க. உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே ஒரு சில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் ஆனது 4-5 மாவட்டத்துக்கு அப்படியே வரும், சரிங்களா? ஸோ அது எந்தெந்த மாவட்டம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வச்சுட்டு போங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கொஸ்டின்கள் கட்டாயம் எல்லா கொஸ்டின் பேப்பரும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு இதில் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க, சரிங்களா? இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் கொஸ்டின் பேப்பர் தொடச்சி நம்ம சேனலில் போகிறப்ப ஸோ மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்
டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.